வணக்கம் மாணவர்களே. நீட் தேர்வுக்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட் அது வந்து என்டிஏ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சாயங்காலம். அதே மாதிரி அதற்கு ஏற்ற மாதிரியான அந்த கீ ரிசல்ட் அதை வந்து ரிசல்ட் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. இதான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிருந்தோம். ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஜூன் 3 ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. ஜூன் 14க்குள்ளே ஃபைனல் ரிசல்ட் போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற சமயத்தில் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன் அப்படின்னா மாணவர்கள்லாம் ரொம்ப ஒரு ஈகராக அவளோட இருந்தாங்க. அடுத்து என்ன செய்கிறது, நம்முடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் இதை நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணியிருப்பீங்க. அதாவது இதில் சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கோ அல்லது மெயில் ஐடி இல்லாதவங்க மெயிலுக்கு வராதுன்னா அந்த சைட்லேயே நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் கரெக்டாக அது உங்களுடைய ஷீட் தானா, அதேமாதிரி உங்களுடைய பேர், கையெழுத்து அதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி அந்த டெஸ்ட் புக்லெட் நம்பரும் அந்த ஆன்சர் கீ நம்பரு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் சோதித்து பார்த்துக்கோங்க. பதட்டப்படாமல் அந்த ஆன்சர் கீயையும் இதையும் செக் பண்ணுங்கள். நிறையா தப்பு வந்தாலும் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைனல் கிடையாது. இதை சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அதிலே அந்த என்டிஏ சைட்டில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டின்ஸுக்கு ₹200 மேனிக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். நிறையா இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பியூட்டடாக இருந்துச்சு எல்லாத்துலேயுமே. அதில் கெமிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் 2 ஆன்சர் போட்டிருக்காங்க. அப்போ என்ன, சப்போஸ் 1, 2 அப்படின்னா அந்த 1, 2க்கு மட்டும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா விடையளிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கு. அதே சமயத்தில் 3, 4 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் ஆன்சர் வருது இப்போ தான் ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவ்வளோ ஒரு அவங்களே வந்து ஒரு குழப்பத்தில் டைலமாவில் இருக்கிறது அப்படிங்கிறத வாழ்க்கையில் ரொம்ப என்டிஏ வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். ஸோ அதனால் இது பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த டிஸ்பியூட்டோட கேள்வியை தவிர மீதி எல்லாமே கரெக்டாக வந்ததுனால இது வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ இந்த பல்வேறு கோச்சிங் கிளாஸஸில் வச்ச கீயை வச்சு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இவ்வளோ மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னு. அது கிட்டத்தட்ட அந்த மார்க் தான் ரீச் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட் ஆஃப் ரேங்கிங்கு எல்லாமே வந்து ஒரு 10 மார்க் 20 மார்க்கில் தான் வந்து அந்த வேரியேஷன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 நாள் இருக்குது, ஜூன் 5 வரைக்கும். ஸோ அதை சேலஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் என்டிஏ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுவான். அது அனைமாக அவன் சொல்கிற அந்த டென்டேட்டிவ் ஜூன் 14, 15க்குள்ளே முன்னாடியே வந்துடும். அதுக்காக தான் அவன் வந்து இவ்வளோ ஒரு ஹரியப்பாக செய்கிறான். இதுதான் வந்து இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை பொறுத்த மட்டும். இப்போ இந்த திடீர்னு எல்லாருமே, ஏன்னா நேற்று வரைக்குமே வந்து இந்த கோர்ட்டு கேஸ் ஹியரிங்கை பற்றி தெரியலை, அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு. ஏன் அப்படின்னா மத்திய பிரதேசில் இண்டோர்லேயும் சரி, சென்னையில் ஆவடி ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் சரி மழை பெஞ்சதுனால அந்த அங்கே எழுதிய மாணவர்கள் வந்து பயங்கர பாதிப்புக்குள்ளானாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ரெமெடி தருது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. மத்திய பிரதேசத்தை பொறுத்த மட்டும் அந்த 11 சென்டரை தவிர மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சென்னையில் ஹியரிங் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நேத்திக்கு வந்து அந்த ஹியரிங் நடந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்த மட்டும் அப்படின்னா, என்டிஏ வந்து ரீநீட் நடத்துறதுக்கு ரெடி இல்லை, தயார் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்டிஏ வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது போபால்லையும் சரி, அதாவது மத்திய பிரதேசம் சரி, சென்னையிலையும் சரி, இந்த சென்ட்ரல் எடுத்த அந்த பொதுவாக அந்த எடுத்த மதிப்பெண்களை வச்சு பக்கத்து மாவட்டங்கள் எடுத்த மதிப்பெண்களையும் பார்த்த சராசரியாக அது அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வேரியேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க என்டிஏலேருந்து ஆஜரான அட்வொகேட்டு. அதாவது எப்படின்னா, இப்போ சப்போஸு அந்த ஏரியாவில் 100 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சென்டரில் மட்டும் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஒரு 40, ஒரு 30ன்னு எடுத்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட சென்டரில் எழுதின மாணவர்கள் வந்து மழையினால் கரண்ட் இல்லாதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சராசரியும் அந்த பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள சென்டரில் உள்ள அந்த மாணவருடைய சராசரி ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அதனால் அவங்க வந்து விலக்கு இல்லாதனால பெரிய லெவலில் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தான் தெரியவில்லை. அதாவது நம்ம சராசரியை பார்க்க போகிறது கிடையாது, யார் ஹையஸ்ட்டு. நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பேசிக்கிட்டு கோர்ட்டு இதுக்கெலாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து என்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சராசரியாக நம்ம வந்து பார்த்ததில் பாதிக்கப்படலை அப்படின்னு. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ரன்னிங் ரேஸில் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி ஸ்டேஜ் ஒரு 2 மீட்டர் 3 மீட்டருக்கு முன்னாடி இருக்கையில் கூட அவன் வந்து எப்படியாவது அதை அடையணும்னு தான் நினைப்பான். அதுக்காக நம்ம தான் 2 மீட்டர் ஆகி போச்சு, நம்மளால் டயர்டாகிட்டா அப்படின்னு சொல்லி விட்டுற மாட்டான். அதே மாதிரி தான் கரண்ட் இல்லாட்டினாலும் 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் விகரஸாக படிக்கிறவன் என்ன செய்வான்,
கண்டிப்பாக நம்ம வந்து எழுதணும். இது வித்து அவைலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிது இருக்கிற சின்ன லைட்னாலும் சரி, சப்போஸ் அந்த இன்விஜிலேட்டர் வந்து செல்ஃபோன் வச்சு அந்த டார்ச் லைட் அடிச்சிருந்தாலும் சரி, ஒரு கேண்டில் விளக்கு வச்சுருந்தாலும் சரி, அதை பார்த்து அவன் வந்து அடிக்கணும் தான் தோணும். இல்லையே நம்ம தான் கரண்ட் இல்லை, ஓஎம்ஆர் சீட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ இது என்ன வகையான வாதம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நீட்டை பொறுத்த மட்டும், என்டிஏ பொறுத்த மட்டும் அவன் ரீடெஸ்ட் வைக்கிறதுக்கு அதாவது விருப்பமே இல்லை அப்படிங்கிறது, ரீநீட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இது எப்படிங்கிறது தெரில. ஜட்ஜு வந்து இது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் தரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொன்று வந்து என்டிஏ பொறுத்த மட்டும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் தான். நாளைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட்டு ரீநீட் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட உடனே, ஏன்னா இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க. இப்போ என்டியோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீ பாதிக்கப்பட்டாலும் நல்லா எழுதியிருக்க, இல்லையா போயிட்டே இரு, அவ்வளோதான். ஆனால் நான் வந்து ரீநீட் நடத்த மாட்டேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லுது, இல்லை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் சம உரிமை கொடுக்கப்படலை, அதனால் அந்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ரீநீட் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தால் கூட அவன் கரெக்டாக அதை சேலஞ்ச் பண்ணுவான். எங்கே போவான் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போவான். சுப்ரீம் கோர்ட் என்ன, அதெல்லாம் என்டி அங்கே தான் இருக்குது, அதெல்லாம் டிஸ்போஸ், அவ்வளோதான் முடிஞ்சு, ஐயா நாங்கள் பார்த்துக்குறோங்க, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பின்னாடி ஹிஸ்ட்ரி வந்து அப்படி தான் இருக்குது. இதை பொறுத்த மட்டும் என்டிஏ பொறுத்த மட்டும் 2018-19 மதுரையில் இந்த மாதிரி தான் மாணவர்கள் போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அப்போ வேற ஒரு பிரச்சனை வந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. தமிழ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வேறு இருந்துச்சு. அப்போ தான் வந்து கோர்ட்டுக்கு இது சேலஞ்ச் பண்ணி போயில மதுரை ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணக்கூடாது, ரீநீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பரபரப்பாக தீர்ப்பு கொடுத்துச்சு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு. உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணி, நாங்கள் அடுத்த தேர்விலேருந்து, அதாவது அடுத்த நீட்லேருந்து இந்தியா முழுவதும் ஒரே வகையான கொஸ்டின் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து இது பண்ணாங்க. என்டிஏ பொறுத்த மட்டும் ரீநீட் நடத்துறதுக்குலாம் வந்து எந்த விதமான மனநிலையும் தயாரில் இல்லை அப்படிங்கிறதான் தெரியும். அவங்க வந்து ரீநீட் நடத்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் நடத்தினாங்க. மணிப்பூரில் வந்து பயங்கரமான கலவரம் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுனால அங்கே ரீநீட் நடத்தாங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரிசாவில் ஒரு முறை அந்த புயல் வந்தப்போ ரீநீட் நடத்தாங்க. மற்றபடிலாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடத்துறதுக்கெலாம் அவங்க வந்து தயாரில்லை. இது யார் கேட்குறதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இன்ன வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது தெரியல. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு இந்த கீயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த மார்க்கெலாம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபைனல் கிடையாது, இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். இதில் வந்து சப்ஜெக்டிவ் சேஞ்சு இந்தியா முழுவதும் பல்வேறு வகையான கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்களை வந்து இந்த கோச்சிங் கிளாஸ் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களே வந்து நிறையா சேலஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், எதுவும் தளர்ந்து விடாதீர்கள். இது வந்து இறுதிங்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 10-15 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நிறையா சேலஞ்சிங்லாம் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி இது கீழே வந்து செக் பண்ணுங்கள். முதல்ல அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு கரெக்டாக இருக்கா என்னங்கிறது பாருங்கள். எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சப்போஸு அது உங்கள் ஓஎம்ஆர் ஷீட் இல்லை அல்லது டியரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கிழிஞ்சிருக்கு. போன வருஷம்லாம் அப்படி தான் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு வந்து 30 மார்க்கோ 40 மார்க்கு தான் வாங்கியிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு நல்ல அவுட்ஸ்டாண்டிங்காக வரக்கூடியது. அது ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தா அது வந்து ஃபுல்லாக கிழிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லலாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தெரிலன்னு சொல்லுறது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம், வரலாற்று சம்பவங்கள்லாம் என்டிஏ கொண்டு. அதனால் எப்பயுமே வந்து அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் புக்கில் நம்பரும் சரி, அந்த ஆன்சர் இது அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் உள்ள அந்த கீழே ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பர், அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒவ்வொன்றையும் யாராவது ஒருத்தவங்களுக்கு சொல்லி ஆன்சர்லாம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. முடிஞ்சால் நீங்களே கூட சேலஞ்ச் பண்ணுங்கள். சேலஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் வந்து அந்த என்டிஏ சைட்ஸில் ப்ரொவிஷன்ஸில் இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோக்கள், நிறையா கோச்சிங் கிளாஸ்லாம் போடுறாங்க. எல்லாத்தையும் வந்து இது பண்ணி பாருங்கள். மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.